இப்பதான் அம்மாவை பார்த்து பேசிட்டு வரேன். பாரதிக்கு தாலி கட்டின விஷயம் கொஞ்சம் ஷாக்காக தான் இருந்துச்சு. சிச்சுவேஷன் அப்படி ஆயிடுச்சு. அதை சரின்னு சொல்லி நான் யார்கிட்டயும் வாதாட போகிறதில்ல. பாரதி விஷயமா உனக்கும் ஸ்வேதாக்கும் டேர்ம்ஸ் சரியில்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு தெரியும். பட் இப்படி அவள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவளோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரிதான். ஆனால் நான் அவள் நினைக்கிற மாதிரி தப்பான சச்சா டேய், நான் உன்னை எப்பவும் தப்பா நினைக்க மாட்டேன்டா. என்ன பாரதிக்கு தாலி கட்டுறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அந்த பிரச்சனையை நீ வேற மாதிரி சால்வ் பண்ணியிருக்கலாம்டா. சரி, இப்போ அதை பற்றி பேசி ஒன்றுமே ஆக போகிறதில்ல. நடந்ததை யாரால மாற்ற முடியும்? யார் யாருக்கோ ஒரு நிமிஷத்தில் என்னென்னமோ நடந்துருது. திடீர்னு அவங்க லைஃப் மாறிடும்னு நிறைய நம்ம பார்க்குறோம். ஆனால் உடனே அதை கடந்து வந்துடுறாங்க. அதுவே தனக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கோ தனக்கு நடக்கிறப்போ தான் தாங்க முடியாமல் குழம்பி போயிடுறோம். என் நிலைமை இப்போ அப்படிதான்டா இருக்கு. ரொம்ப பெயினிங்காக இருக்குடா. டேய், நீயாவது வெளியே வந்துட்ட, யாரையும் மூஞ்ச பார்த்து பேசணும்னு அவசியம் இல்லடா. ஆனால் வீட்டில் அப்படி இல்லடா. ஒருத்தருக்கு ஒருத்தர் முகமே பார்த்துக்க முடியலடா. அம்மா ரொம்ப உடஞ்சி போய் உட்காந்துருக்காங்கடா. அவங்களும் எவ்வளோ தான் தாங்குவாங்க சொல்லு? எனக்கும் அம்மா பற்றின கவலை தான்டா. ஒரு மாதிரி பிளைண்டாக இருக்குடா. என்ன பண்ணுறதுனே தெரியல. எனக்கும் என்ன சொல்றதுன்னு சுத்தமாக தெரியலடா. சரி, இப்போ இப்படிதான் இருக்கும். பொறுமையாக யோசிச்சா ஒரு தெளிவு கிடைக்கும். நீ வா, இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். வா. வீட்டுக்கா? அப்பா என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாரா? டேடி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம்டா. உன்னை நான் அம்மா கிட்ட உடனே கூட்டிட்டு வரேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். வா போலாம். நான் வீட்டுக்கு வரல. சரி, அப்ப எங்க போவ, எங்க தங்குவ? தெரியல. டேய், ஒன்னும் பேசாத, வா என் கூட வந்து வண்டியில ஏறு. வா. நம்ம வீட்டுக்கு போல, வேற இடத்துக்கு போறோம். நீ முதல்ல வண்டியில ஏறு. இல்லடா, வேணாம், என்னை விடு. என்னால் நீயும் சிரமப்பட வேணாம். நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு. சந்துரு, தயவு செஞ்சு என்னோட வா. எதையும் மறுத்து பேசாத. இப்படி உன்னை ரோட்ல அம்மோன்னு விட்டுட்டு போறதுக்கு நான் ஒன்றும் கல் நெஞ்சக்காரன் இல்லடா. மூத்தவன் தானே உன் பேச்சிலே புரியுதுடா. சூர்யா, உன்னை நான் மதிக்காம இருந்த காலம்லாம் மறந்து போச்சா? ஏ லூசு, வண்டியில ஏறு. உன்னை எனக்கு எப்பவுமே ரொம்ப பிடிக்கும்டா. ஏய், ஏறு வா. ஏறுடா.